ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி இருபாலர் கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் குறித்த பாடப்பிரிவை நடத்த உள்ளோம். செயற்கை நுண்ணறிவு அதாவது AI வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம். AI கற்றுக்கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி, சேனாச்சிப்பட்டு, செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம். இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கஞ்சா போதை விற்பனையும் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கள்ளச்சாராயத்தின் மூலமாக ஏறக்குறைய 38 பேர் இன்னைக்கு மரணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நான் நேரடியாக போய் பார்க்குறேன், இன்னும் நிறைய பேஷண்ட் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க குடும்பம்லாம் கண்ணீர் விட்டு கதறதை பார்த்தா உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி எல்லா பெண்களும் என்கிட்ட முறையிடுவது, முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து டாஸ்மாகை அகற்றணும். எல்லா குடும்பங்களும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பெண்கள் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். தண்ணி குடிச்சு குமார் எல்லா லேடிஸும் நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் என்கின்ற முறையில் அத்தனை பெண்களும் என்னை கட்டி பிடிச்சி அவங்க கதறும் போது என்னால் உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அந்த கள்ளச்சாராயம் நான் கேட்டேன் பேஷண்ட்கிட்ட, எதுக்கு போய் அதை சாப்பிட்றீங்க? சீப்பாக கிடைக்குதுன்னு சாப்பிட்டோமா, ஒரு ஃபங்க்ஷன் போனோம் சாப்பிட்டோம், இப்படி ஆகும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்த புதுசில் என்ன சொன்னார்? போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது தான் லட்சியம் அப்படின்னு சொன்னார். இதோ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் இப்போ அவங்க ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே இது மாதிரி மரக்காணம் போன்ற இடங்களில் இதே மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு பல பேர் உயிர் இருந்த சம்பவம் இதே மாவட்டத்தில் நடந்தது. அப்பையும் நம்மெல்லாம் வந்தோம், இதே நிகழ்வுகள் அப்பையும் நடந்தது. அப்போ என்ன சொன்னார் முதல்வர்? உடனடியாக கள்ளச்சாராயம் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத வண்ணம் நாங்கள் கட்டாயம் இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் சொன்னார். இன்னைக்கு இந்த 38 பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிர் போயிருக்கு. இன்னும் டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு 10-15 பேர் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தான் மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன். இப்போ எல்லா பெண்களும் தயவு செஞ்சு நீங்கள் அந்த டாஸ்மாகை ஒழிக்க சொல்லி ஸ்ட்ராங்காக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் எப்பொழுதுமே டாஸ்மாகை இல்லா ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாமே எங்கள் கண் துடைப்பு நாடகமாக தான் இருக்குது. இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் முன்னெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தப்போ எதுக்கு எடுத்தாலும் வர்ற முதல்வர் ஏன் இப்போ வரைக்கும் வரல? 38 உயிர் இங்கே போயிருக்கு, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் ஏன் இங்கே வரவில்லை அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வெறும் தேர்தலை மட்டுமே மையமாக கொண்டு ஆட்சி பண்ணுறாங்க. 40க்கு 40 எங்கள் டார்கெட்டுன்றாங்க. அதுக்கு அடுத்தது 200க்கு 200 எங்கள் டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. வெறும் தேர்தல் அரசியல் மட்டும்தான் இங்கே நடக்குதே ஒழிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்தவித திட்டங்களோ முன்னேற்றமோ தமிழ்நாட்டில் நடந்ததாக இல்லை. மக்களாகிய நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு மேலே வேலை இல்லை. இளைஞர்களுக்கு காசு கொடுக்கறது, ஊழல் பண்ணுறது, மக்களை ஏமாற்றுவது, பொய் வாக்குறுதிகளை கொடுப்பது, அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த கட்சிகள் போதே ஒழிய மக்களின் எதிர்காலத்தை பற்றி பேசுறதுக்கோ அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கோ இங்கே யாருமே இல்லை அப்படின்றத மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன். வேறு எதுவும் நீங்கள் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடந்த, அதாவது இனிமேல் தமிழகத்தில் இது இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காரு. 10 லட்சம் நிவாரணத்துக்கு அறிவிச்சிருக்காரு. அதே போல் அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையில் மாநில அரசு இல்லை, உடனே அதிகாரிகளை மாற்றிடுவாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல பலிக்காடாகிறது அதிகாரிகள் தான். உடனே அதிகாரிகளை மாற்றிட்டா மட்டும் போன உயிர் வந்துடுமா? ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபான்னு அறிவிக்கிறாரு. கள்ளச்சாராயத்தை அப்போ இந்த அரசு ஊக்கப்படுத்துதா அப்படின்ற கேள்வி தான் இங்கே கேட்குறாரு. ஒரு கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஒரு முதல்வர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கு 10 லட்சம்னு அறிவிக்கிறாருன்னா இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அப்போது நம்மளும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் வரும் அப்படின்றது தான் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது தப்பான ஒரு முன்னுதாரணம். அதற்கு பதில் இந்த அரசு உடனடியாக
எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் அளவை குறைக்கணும், கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும், கள்ளச்சாராயம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இனி எங்கேயுமே நடக்காதவனும் காப்பாற்றணும் நிச்சயம் மக்களை. இன்னைக்கு அதிகாரிகளை மாற்றுறதுனாலையோ 10 லட்சம் கொடுக்கறதுனாலையோ இது தீர்வு இல்லை, இது கண் துடைப்பு தான். இது இப்போ அடுத்து விக்கிரவாண்டி தேர்தல் தான் அவங்களுடைய எய்மே ஒழிய இன்னைக்கு இத்தனை ஆயிரம் இங்கே இவ்வளோ பேர் உயிர் போயிருக்கேன், இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்கிறன்ற எண்ணெல்லாம் யாருக்கும் கிடையாது. இப்போ ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்க பிளான் பண்ணாங்க. இந்த ஒரு நிகழ்வான இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க தான் பார்ப்பாங்களே ஒழிய இந்த மக்களுக்கு இதனால் என்ன, இந்த எதிர்கால தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற அளவு இங்கே ஆட்சிகள் நடக்கலை. இதான் உண்மை. அதனால் மிகவும் மன வருத்தத்தோடு தான் நான் இதை பதிய வைக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கி காவல்துறையே தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ போலீஸ் போட்டிருக்கீங்க. இந்த போலீஸை விட்டு கண்காணிச்சாலே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். ஆனால் அரசும் காவல்துறையும் இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுறவங்களோட கை கோர்த்துக்கிட்டு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதை தடுக்கிற நடவடிக்கை நிச்சயம் இல்லை. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எனவே இன்றைக்கி உடனடியாக அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்க துயரில் பங்கேற்றிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை வெகு விரைவில் தேமுதிக சார்பில் நாங்கள் அறிவிப்போம். மாநில அரசை மட்டும் இதில் பொறுப்பாக்கக்கூடாது, அனைவருக்குமே பொறுப்பு இருக்குது, குறிப்பாக அனைத்து கட்சிகளும் பொறுப்பு இருக்குன்னு சிபிஎம் மாநில செயலர் கே. பாலகிருஷ்ணன் சொல்றாரு. உடனே ஒரு அரசை குற்றச்சாட்டு வேண்டாம், கடந்த காலங்களில் இது போல் நடந்திருக்கு, எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்திலேருந்து பல முறை நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. இது கடந்த முறை நடந்திருக்குதுன்றதுனால தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை கம்பேர் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை போதையில்லா தமிழகம் தான் என்னோட லட்சியம் சொன்னார்ல முதல்வர். அந்த போதையில்லா தமிழகத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிறோமா என்ற கேள்வி தான் நான் கேட்குறேன். சும்மா இந்த உடனே அடுத்த ஆள் மேலே பணியை போட்டு தப்பிக்கிறதுனால. கள்ளக்குறிச்சி மாவட்டம்